வணக்கம் ஐயா. சார், கள்ளச்சாராயம் குடிச்சு சீரியஸான நிலைமையில 10 பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்களா? சரிங்க ஐயா. நாம உடனே ஹாஸ்பிட்டல் கிளம்பணும். ஓகே ஐயா. ஆமா, நேத்து நான் வெளியே போயிருந்தப்ப என்னை பார்க்க யாராவது வந்திருந்தாங்களா? ஆமாங்க ஐயா, நகரமன்ற தலைவி ஜானகியம்மா வந்திருந்தாங்க ஐயா. அப்படியா? அவங்க எதுக்காக வந்திருந்தாங்க? சொந்த காரணங்களுக்காக தன் பதவியை ராஜினாமா பண்றேன்னு சொல்லி வந்தாங்க. ராஜினாமா கடிதமும் கொடுத்துட்டு போயிருக்காங்க. இதையே நீங்க முன்னாடியே என்கிட்ட சொல்லல. ஐயா, நான் உங்களுக்கு கால் பண்ணேன், நீங்க எடுக்கல. நீங்க முதல்ல அந்த லெட்டர் கொண்டு வாங்க. இதோ எடுத்து வரேங்க ஐயா. இந்தாங்க ஐயா. சரி, முதல்ல ஹாஸ்பிட்டல் போகணும். கார் எடுக்க சொல்லுங்க. ஓகே ஐயா. கூட நீங்களும் வாங்க. சரிங்க ஐயா. ஹலோ, நான் புவனா பேசுறேன். சொல்லுங்க. கள்ளச்சாராயம் குடிச்சு 10 பேர் சீரியஸா இருக்காங்களாம். அத பத்தி தெரியுமா உனக்கு? தெரியும். எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிருக்காங்க. யாரு? புவனேஸ்வரி. ஓ, இந்த விஷயத்துல உங்க அண்ணன் பேர் தான் அடிபடுது. அந்த ரகுராம், ஜானகி, மாயா அவ்வளவு சுலபத்துல விட்டுருவாங்க நினைக்கிறியா? விடவே மாட்டாங்க. போலீஸ வச்சு உன் அண்ணனை தட்டி தூக்கிட போறாங்க. அவரை கைது பண்ணாம இருக்கணும்னா நீ தலையிட்டாதான் முடியும். நானா? ஆனா நான் என்ன பண்ண முடியும்? நான் சொல்றபடி செய். சீனு, பெரியப்பா கொடுத்த நம்பருக்கு ஃபோன் பண்ண. அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பாலக்காட்டுல இருந்து பேசுறோன்னு சொல்லி மலையாளம் கலந்து பேசு. அந்த மனோகர் நம்பிடுவான். சரி மாயா. அண்ணா, போன் யாருன்னா பண்றது? டேய், ஏண்டா பயப்படுற? இந்த நம்பர் நம்ம கஸ்டமருக்கு மட்டும்தான் தெரியும். பயப்படாத. நான் மனோகர் பேசுறேன். ഞാൻ പാലക്കാടിൽ ഇരുന്ന് സുരേഷ് ബാബു പേசுறேன். ഇവിടെ ഗ്രാമത്ത് പഞ്ചായത്ത് ഇലക്ഷൻ നടக்குது. ജനങ്ങൾക്ക് മധുപാനം വാങ്ങി കൊടുത്ത് കാശ് തികയുന്നില്ല. അതാണ് ഉനക്ക് വിളിച്ച്. നല്ല ക്വാളിറ്റി ആയ ചാരായം இன்னைக்கு സായങ്കാലമേ കിട്ടണം. ഇപ്പോ തന്നെ ഞാൻ மொத்த அமௌண்ட்டும் செட்டில் ചെയ്യാം. இப்போ எവിടെ உள்ளது? லொகேஷன் அனுப்புறேன், நேர்ல வந்துருங்க. அப்ப சரி, அரை மணி நேரத்துக்குள்ள நான் அங்க வந்துடும். சரி, சீக்கிரம் வா. டேய், கேரளா கஸ்டமர் சரக்கு வேணும்னு சொல்லியிருக்காரு. போங்க, அடுப்பை பத்த வைங்க. போங்க. சரிங்கண்ணா. அண்ணே, 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 என்ன ஆச்சு? எதுக்கு இவங்க உன்னை பிடிச்சு வச்சிருக்காங்க? வாங்க சித்தி. என்ன ஒன்னும் தெரியாத மாதிரி கேக்குறீங்க? உங்க அண்ணன் பண்ற தொழில பாத்தீங்களா? கள்ள சாராயம் காய்ச்சறாரு. இவர் காய்ச்சின சாராயத்தை குடிச்சிட்டு 10 பேர் ஹாஸ்பிட்டல்ல சாக கிடக்குறாங்க. நீங்க உங்க அண்ணனை காப்பாத்த வந்தீங்களா? என்ன, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? எதுக்கு இப்படி எல்லாம் பண்ற? என் மனத்தை வாங்கறதுக்கு நீ பிறந்தியா நீ? மாயா, மாயா, என் அண்ணன் ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டாரு மாயா. இனி அவர் இந்த மாதிரி பண்ண மாட்டாரு. இங்க பாரு, அதுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்கறேன். அவர் போலீஸ்ல மட்டும் காட்டி கொடுத்துறாத மாயா, ப்ளீஸ். சித்தி, அங்க 10 பேர் சாக கிடக்குறாங்க. கண்ணீரும் கம்பளையுமா இருக்கிற அவங்க குடும்பத்துக்கு என்ன பதில் சொல்வீங்க? ஏன் சித்தி, அவனால யாராவது ஒருத்தரோட உயிர் போனாலும் அவங்க குடும்பத்துல யாரு பாத்துப்பாங்க? இந்த குடிகாரனை காப்பாத்தணும்னு நினைக்கிறீங்களே, உங்களுக்கு எல்லாம் அசிங்கமா இல்ல? அத்தை, இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் வந்துடும். இவரை அரெஸ்ட் பண்ண தான் போறாங்க. உங்க அண்ணனுக்காக வக்காலத்து வாங்காம இங்க இருந்து போயிருங்க. ப்ளீஸ் வேண்டாம் மாயா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு மாயா. இவர் ஜெயிலுக்கு போயிட்டாருன்னா இவரோட வாழ்க்கையே வீணா போயிடும் மாயா. எனக்காக ஒரே ஒரு தடவை உன் கால கூட வந்து கேக்கு. சித்தி,
ஐயோ சித்தி சித்தி என்ன காரியம் பண்றீங்க? உங்க அண்ணனை காப்பாத்துறதுக்காக ஏன் கால்ல போய் விழுவீங்களா? உங்களுக்கு அசிங்கமா இல்ல? தயவு செஞ்சு தங்கச்சி எந்திரிங்க. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. சித்தி எனக்காக நீ அவங்க கால்ல எல்லாம் விழ வேண்டாம். எழுந்துரு. எழுந்திருங்க சித்தி. தங்கச்சி இங்க பாருமா. எழுந்திருங்க. அண்ணா நீ வாயை மூடுனா. இந்த ஒரு தடவை எனக்காக என் அண்ணனை மன்னிச்சிடு மாயா. சாரி சித்தி, என்ன மன்னிச்சிருங்க. இவர் பண்ண காரியத்துக்கு இவரை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துதான் ஆகணும். தயவு செஞ்சு இதுல நீங்க தலையிடாதீங்க. வாங்க சார். வணக்கம் சார். மக்கள்லாம் எப்படி இருக்காங்க சார்? சிகிச்சை நடந்துகிட்டு இருக்கு. ஒருத்தருக்கு கூட உயிர் ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். எல்லாரையும் காப்பாத்திடுறேன்னு டாக்டர் நம்பிக்கையா சொல்லியிருக்காரு சார். எனக்கு லேட்டாக தான் தகவல் வந்துச்சு. ஆனால் நீங்கள் உடனே களத்தில் இறங்கி வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சார். சொல்லுங்க சார். என் மனைவி தலைவி பதவிய ராஜினாமா பண்றேன்னு நேத்தே உங்களுக்கு கடிதம் கொடுத்ததா அவங்க சொன்னாங்க. அது இப்பதான் எனக்கு தெரிஞ்சது. அது அவங்களால ஒரு தலைவியா செயல்பட முடியல. அதனால இங்க எல்லா பொறுப்புகளையும் நானே ஏத்துக்கிட்டேன். இருக்கிற அவசரத்துல உங்ககிட்ட அனுமதி வாங்க முடியாம போயிடுச்சு சார். மன்னிச்சுக்கங்க சார். நல்ல விஷயம் தானே பண்ணியிருக்கீங்க. இதுக்கு எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? நான் தான் உங்களை பாராட்டணும். உங்க மனைவி ராஜினாமா கடிதம் கொடுத்தாங்கன்னு சொன்னீங்கல்ல, அவங்க அந்த மாதிரி எந்த ஒரு கடிதமும் கொடுக்கலையே. இல்ல சார், நேத்து நான் உங்க ஆபீஸ்க்கு வந்து நான் தான் சார் கொடுத்தேன். நீங்க கொடுத்த லெட்டரை நான் வாங்கி பார்த்தேன். அது ராஜினாமா கடிதம் ஒன்றும் கிடையாது. ஊருக்குள்ள புதுசா ஒரு வாட்டர் டேங்க் கட்டுறதுக்காக அனுமதி கேட்டு எழுதிருந்தீங்க, அவ்வளவுதான். அப்படியா சார்? ஜானகி, உன்னை மீறி ஒரு நல்லது நடந்திருக்கு. சார், நீங்க உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம் சொல்லிருக்கீங்க. நன்றி, ரொம்ப நன்றி சார். கள்ளச்சாராயம் குடித்து 10 பேர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் நிலையில் காவல்துறையினர் அதிரடியாக களத்தில் இறங்கி கள்ளச்சாராய கும்பலை கைது செய்தனர். அந்த கள்ளச்சாராய கும்பலின் தலைவர் மனோகர் கைது.